பெருமைக்கும் போற்றுதலுக்குரிய எனது அன்பு நண்பர்களே, உறவினர்களே, கோமாறு சிறுவை வரலாற்று ஆர்வலர் அன்பு உறவுகளே, நான் தெரிஞ்ச விஷயத்தை ஒரு செய்தியை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அன்று. அதாவது, மருது பாண்டியர்கள் அகமுடைய இனத்தில் பிறந்து நமக்கு எல்லாம் ஒரு முகவரியை கொடுத்தார் என்கின்றது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான். அதுபோல் அவருக்கு முன்னால் பல பெரியவர்கள் நமது அகமுடையர் இனத்தில் பிறந்து அவர்கள் பல வீரச் செயல்களை உண்டாக்கி நமக்கு பெருமை சேர்த்துள்ளார். அந்த அளவில் பெருமைக்குரிய ஐயா வெள்ளையன் சேர்வை சொல்லலாம், பெருமைக்குரிய ஐயா வைரவன் சேர்வை அவர்களை சொல்லலாம். இவர்களுடைய வீரத்தினுடைய செய்கை, வீரத்தினுடைய வரலாறு நாம் ஒரு சிலர் அறிந்த விஷயம்தான். அதை நான் ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லியுள்ளேன். ஆனால் இப்பொழுது உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது ஒரு சிறிய செய்தியாக முன்னாடி சொல்லி இருக்கலாம். ஆனால் முழு செய்தியும் தற்போது கிடைத்ததன் காரணமாக உங்களிடம் சொல்ல கடமைப்படலை அன்பு உறவுகளை. அதாவது 1627ஆம் ஆண்டு, அதாவது இன்றிலிருந்து கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்பு, இதுதான் அகமுடையோர் இனத்தில் பிறந்தவருக்கு மன்னரால் கொடுக்கப்பட்ட செப்பு பட்டயத்தினுடைய முதல் செப்பு பட்டயம் என்று பெருமைக்குரிய செப்பு பட்டயமாக சொல்லலாம். அதாவது இந்த செப்பு பட்டயனுடைய காரணகர்த்தா யார் என்றால் ராமேஸ்வரத்தில் வாழ்ந்த முத்து விஜயன் சேர்வை அவர்கள் ஆவார்கள். இந்த முத்து விஜயன் சேர்வை அவர்கள் சேதுபதி மன்னரிடம் சில கோரிக்கையை சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருந்ததின் பொருட்டு பல முயற்சி செய்தார். ஆனால் மன்னரை பார்க்க யாரும் அவரை அனுமதிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் மன்னர் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சாமி கும்பிட வரும்பொழுது, யானை மீது பயணம் செய்து வரும்பொழுது யானையினுடைய வாளை பிடித்து தனி ஒரு மனிதனாக அந்த யானையை நிப்பாட்டி விடுகிறார். இந்த வீரத்தை கண்ட மன்னர் அவர்கள் இறங்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறது தன்னுடைய குறைகளை சொன்னார். அதை சுகமே கொன்று அவருடைய வீரத்தை மெச்சி 1627 கூத்தன் சேதுபதி அவர்கள் இவருக்கு ஒரு செப்பு பட்டயம் வழங்கிறார். இந்த செப்பு பட்டயனுடைய வாசகமானது அண்ணன் திரு கமால் அவர்கள் அவருடைய புத்தகத்திலே பதிவு செய்துள்ளார். ஒரே ஒரு வாக்கிய மாத்திரம்தான், ஆனால் முழு செப்பு பட்டயமும் ஆவண காப்பகத்தில் உள்ளது என்கின்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லிவிடுகிறார். நானும் எனக்கு தெரிந்த அளவில் கடந்த 10 ஆண்டுகளாக பல முக்கியமான அவர்களிடம் சொல்லி அந்த செப்பு பட்டயத்தினுடைய வாசகத்தை வாங்கிவிட வேண்டும் என்று பல முயற்சி செய்தேன். ஆனால் எனக்கு தோல்விதான் மிஞ்சது. அதன் காரணமாக அண்ணன் விவேகானந்தன் அவரிடம் சில நாட்களுக்கு முன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எங்கோ பார்த்ததாக சொல்லி செப்பு பட்டயத்தினுடைய வாசகத்தை எடுத்து எனக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த செப்பு பட்டயமானது ஐயா பெருமைக்குரிய ராசு அவர்கள் சேதுபதி செப்பேட்டில் 107வது செப்பேடாக அந்த பதிவு செய்கிறார். அந்த செப்பேட்டினுடைய வாசகம் அது எப்படி வந்தது, எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த செப்பு பட்டயத்தினுடைய வாசகம் உண்மைதானா என்பதை அறிவதற்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு மேலானது. இது முழு செய்தியும் எனக்கு தேடி கண்டுபிடித்து கொடுத்தது மதுரையை சார்ந்த அன்பு மகள் தேவி அவர்கள் எனக்கு பல வழியில் செய்கிறார். இது எல்லாத்தையும் சேர்த்து அதை சிறிய புத்தகமாக 20 பக்கங்களில் வரக்கூடிய அளவில் அதை செய்தேன். இந்த புத்தகத்தினுடைய நகலை நான் ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னால் எடுத்து பதிவு செய்தேன். கிட்டத்தட்ட 400 பேர்களுக்கு முன்னால் பதிவு செய்தேன். அதை யாருமே அந்த நகலை படிக்கவே இல்லை. அதில் உள்ள வாசகத்தை யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. அதுதான் முன்பு உறவுகளே, உங்களுக்கு நான் மீண்டும் இந்த காணொலி மூலமாக பார்த்தாலாவது அதனுடைய முக்கியத்தை அறிந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் உங்களுடன் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். அன்பு உறவுகளே, இது அகமுடையதை கட்ட மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே ராமேஸ்வரம் கோயிலிலே பெருமை சேர்த்தவர்கள் ஐயா முத்து விஜயன் சேர்வை 1627, அதுபோல் ரகுநாதன் சேர்வை அவர்கள் படகு ஓட்டி மன்னரிடம் பரிசுப்பட்டு அவருடைய உருவத்தை கிழக்கு மண்டப வாயில் உள்ள படிக்கல்லிலே பதிவு செய்கிறார். அதுபோல் 3ஆம் பிரகத்தை கட்டியவர் பெருமைக்குரிய முத்து இருளப்ப பிள்ளை அவர்கள். அவர் அகமுடையர் இடத்தை சேர்ந்தவர். ஆக இந்த 3 பேருடைய வரலாற்றை நான் ராமேஸ்வரத்தின் கோயிலுடைய வரலாறு என்கின்ற அளவிலே 20 பக்கங்களில் ஒரு சின்ன புத்தகமாக தயார் பண்ணினேன். அதில் உள்ள வாசகங்களை பூரா நான் உங்களுக்கு அனுப்பினேன். அதை யாருமே படித்து பார்க்கவில்லை அன்பு உறவுகளே.
இருந்தாலும் இன்று உங்களுக்கு சொல்ல கடமைப்படலேன். அதை அவசியம் பார்க்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். முத்து விஜயின் சேர்வை நம்மளுக்கு பெருமை சேர்த்துக்கொள்ளார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.